ஸ்ரீ மகாகுருப்யோ நமः. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். அபரே நியதாஹாரா பிராணான் பிராணேஷு ஜுக்வதே சர்வேப்யேதே யக்ஞவிதோ யக்ஞக்ஷபித கல்மஷாஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 30வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார், இதற்கு முன்னாடி இருக்கிற ஸ்லோகத்துக்கும் ஒரு கனெக்ஷன், ஒரு ஈடுபாடு, ஒரு இது இருக்காம் கனெக்ஷன். இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறார் என்றால், சில பேர் பிராணவாயுவில் அப்பான வாயுவை யாகம் செய்கிறார்கள் என்பதை பார்த்தோம். சில பேர் அப்பான வாயுவில் பிராணவாயுவை யாகம் செய்கிறார்கள் என்பதையும் பார்த்தோம். இன்னும் சில பேர் என்ன செய்கிறா என்றால், இந்த பிராணவாயு எப்படி உள்ளே வர்றது, இந்த சக்தி என்பது உள்ள உடம்புக்குள்ளே எப்படி வர்றது, உள்ளே போயிட்டு இது எங்கெல்லாம் பரவுறது, அப்புறம் தேவையில்லாத சக்தியும் மிச்சம் இருக்கிற சக்தியும் எப்படி வெளியில் போகிறது, எந்தெந்த நாடிகள் வழியாக வெளில போகிறது, எந்தெந்த வழிகள் வழியாக வெளில போகிறது என்பதை சொன்னார். இப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு பிராணாயாமம் என்கிற ஒரு யாகத்தை செய்கிறார்கள் என்பதையும் சொன்னார். இந்த ஒரு மூச்சை நம்ம உள்ளே இருக்கும் அந்த காற்றையும் வெளியில் விடும் காற்றையும் இது ரெண்டுத்தையும் கட்டுப்படுத்தி சரியாக டைமிங்கோடு கட்டுப்படுத்தினோம் என்றால் நமக்கு நமக்கு இந்த இருதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள், நம்மளோட லங்ஸ் சம்மந்தப்பட்ட நோய்கள் எதுவுமே இல்லாமல் இருக்குமா, ஆரோக்கியமாக இருப்போம். இது ஒரு பக்கம் இங்கே இருந்தாலும், அடுத்ததாக நம்ம செய்ய போகும் எந்த ஒரு ஆன்மீக சாதனையாக இருந்தாலும் சரி, ஆன்மீகத்தில் என்ன ஈடுபாடோடு இருந்தாலும் சரி, ஒரு ப்ரேயராக இருக்கலாம், நம்ம சுவாமியை வழிபடுறதா இருக்கலாம், இல்லை அடுத்த செய்யும் யோகாவாக இருக்கலாம், எது இருந்தாலும் இது ஒரு அடித்தளமாக இருக்குது என்பதையும் சொன்னார். அதன் ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த இடத்துல சொல்கிறார், அபரே நியதாஹாரா பிராணான் பிராணேஷு ஜுக்வதி. சரியான சமயத்தில், சரியான அளவில், சரியான விதத்தில் உணவை உட்கொள்ள வேண்டும் என்பதையும் அவர் சொல்கிறார். இப்படி சரியான சமயத்தில், தேவையான அளவுக்கு, சரியான விதத்தில் அந்த உணவை உட்கொண்டோம் என்றால், தேவைக்கு அதிகமாக உட்கொள்ளாமல், வயிறை நிரப்பணுங்கிறதுக்காக உட்கொள்ளாமல், எவ்வளோ தேவையோ அந்த ஒரு அளவு, அந்த ஒரு லிமிட் இருக்கே, அந்த ஒரு கட்டுப்பாட்டோடு அந்த உணவை உட்கொண்டோம் என்றால் அதுவும் ஒரு யாகம்தான் என்பதை கிருஷ்ணர் சொல்கிறார். இது நம்மளுக்கே தெரியுமே, நிறைய பேருக்கு சரியான சமயத்தில் சரியான அளவுக்கு சாப்பிட்டு ஒரு லிமிட்டோடு அந்த உணவை சாப்பிட்டோம் என்றால், தேவையான உணவை சரியான உணவை சாப்பிட்டோம் என்றால் அந்த உணவே மருந்தாக இருக்கும் என்பதெல்லாம் படிச்சிருக்கோம். அந்த உடல் ஆரோக்கியத்தை தேர்த்துவதற்காகவும் இந்த ஒரு உடலுக்குள்ள அந்த சாத்வீக குணம் என்பது அதிகமாக இருக்கணும், ராஜச குணம் தாமச குணம் குறைவாகவே இருக்கணும் என்றால், சாத்வீக குணம்தான் ஆன்மீக விஷயங்களுக்கெல்லாம், ஆன்மீகத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த இறைவனை உணரணும் என்றால் அதற்கு சாத்வீக குணம் ரொம்ப அவசியம் என்பதை முன்பு அத்தியாயங்களிலே பார்த்தோம். அந்த ஒரு சாத்வீக குணத்திற்கும் சாப்பாடுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது என்பதையும் முன்னாடியே பார்த்துருக்கோம். அந்த ஒரு கனெக்ஷனை இங்கே சொல்கிறார். சரியான சமயத்தில், சரியான அளவில், சரியான விதத்தில் அந்த உணவை உட்கொள்ள வேண்டும். இதிலையும் சில பேர் விரதங்கள் இருப்பா. அந்த விரதங்கள் இருக்கிறது அதுவும் நல்லதுதான். ஆனால் உடலை வருத்தி கொண்டு விரதங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. விரதங்கள் இருந்தால் அதுவும் நம்மளோட உடலில் இருக்கும் அந்த செரிமான சக்தியை அதிகரிக்கும் என்றே சொல்கிறார். டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கொடுத்துட்டு அடுத்த நாள் வேலை செய்ய வச்சோம் என்றால் அது ரிஃப்ரெஷ் ஆகும் என்பதையும் சொல்கிறார். இந்த விஞ்ஞான இதில் பார்த்தாலும் சரி, உடல் அளவில் பார்த்தாலும் சரி, அந்த இறைவனை உணர்றதுக்கு அந்த ஆன்மீக விஷயங்கள் அந்த ஒரு சைடில் பார்த்தாலும் சரி, இரண்டு விதத்திலையும் இந்த பிராணாயாமமும் இந்த ஒரு உணவை கட்டுப்படுத்துறதும், கட்டுப்பாட்டோடு அந்த உணவை எடுத்துக்கிறதும், இந்த ரெண்டு விஷயங்களும் இந்த ரெண்டு வழிகள்லையும் நமக்கு உதவியாக இருக்குது என்று கிருஷ்ணர் சொல்கிறார். அபரே நியதாஹாரா பிராணான் பிராணேஷு ஜுக்வதி சர்வேப்யேதே யக்ஞவிதோ யக்ஞக்ஷபித கல்மஷாஹா. இப்படி பிராணாயாமமும் இந்த உணவை கட்டுப்பாடோடு உட்கொள்கிறவர்களும், அவர்களுக்கு அந்த வேதங்களில் குறிப்பிட்டுள்ள அந்த யாகங்களோட ஞானமும் அவர்கிட்ட இருக்குது. இந்த ஞானத்தோடையும் இந்த விஷயங்களை செய்வதனாலையும் அவர்களுக்கு மோட்சம், முக்தி என்பது நிச்சயமாக கிடைக்கும் என்பதையும் சொல்கிறார். இப்படி செய்கிறவர்களுக்கு அந்த ஞானமும் அதிகமாக இருக்குது, உடல் நலம், அந்த உடல் ஆரோக்கியமும் அவளுக்கு சீராக இருக்குது.
அந்த இறைவனை பற்றி அவரை பற்றி நினைத்து கொண்டிருப்பதால் அவளுக்கு அந்த ஆன்மீக வழியிலையும் அவளுக்கு அந்த முன்னேற்றம் என்பது நடந்து கொண்டே இருக்கும் என்பதையும் இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்றார். நம்ம உடலையும் பார்த்துக்கணும். உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டால்தான் இந்த உடலை ஒரு கருவியாக பயன்படுத்தி அந்த இறைவனை சென்று அடைய முடியும். இந்த உடலை பயன்படுத்துறதுக்கு அவரை சென்று அடைவதற்கு இந்த உடலை தயார்படுத்தும் ஒரு விதமாக தான் இந்த யாகங்கள் இருக்கு என்பதை இந்த 2 விஷயங்களுக்கு சொல்றார் கிருஷ்ணர். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.